வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஒரு முழுமையான ஆஃப் டே. ஆனால் பரபரப்பும் ஒரே கலகலப்புமாக போச்சுது. சம ஹாலிடே தானே, பிள்ளைகள் எல்லாம் வந்து வீட்டை வந்துட்டினோம். வேலை இடத்துலான்னு சத்தம் காய்ச்சி மூச்சண்டு எப்போவாது வீட்டில் நிம்மதியாக இருப்போம்டா, வீட்டில் அதை விட சத்தம் கோப்பியை போட்டுக்கொண்டு ரோட்டுக்கு போனது. கோவம் வந்தால் நான் பிள்ளையை விட்ட காட்டுறையில் ஏய் சத்தம் போடாதீங்க அப்படி என்னன்னு சொல்கிறீங்களா, அதுகளுக்கு சம ஹாலிடே, நமக்கு தானே ஹாலிடே இல்லை. அந்த ஒரு பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் கோவம் வந்தால் சிரிப்பான், அந்த மாதிரி சிரித்து கொண்டு நைஸாக போய் கோப்பியை குடிச்சிட்டு சிரித்து கொண்டு வந்த 10,000 ரூபா ஃபட் பைக்கை கொண்டு வந்து ஏதோ 10 ரூபா கலர் பென்சிலை வச்சு நடக்குது, ஏதோ பெயிண்டிங்காக இருந்து எழும்பி நின்று நடந்தெல்லாம் ஆக்ஷன். அதோட ஆக்ஷன் போட்டுட்டு போனால் பரவாயில்லை. இங்கே வீட்டை என்னோட நிற்க போதாம். துருக்கிக்காரன் பெற்றதுண்டு, நான் பெற்றதுண்டு, அல்பேனியன்காரன் பெற்றதுண்டு, டெனிஸ்காரன் பெற்றதுண்டு, மொத்தமாக 4 வீட்டு ஹோலாக கிடக்காது. ஒரே பொட்டி படக்கேண்டு எல்லாம் இப்படித்தான் தடல் புடலாக இருக்கும். எனக்கு இது இந்த டிஸ்ஆர்கனைஸ் வேர்ல்டுக்கு வாழ மாட்டேன். பட் என்ன செய்கிற, பிள்ளைகளை பெற்றா அப்படித்தானே, அதுக்கு ஹாலிடே இல்லை. டே ஏதாவது சத்தம் போடாதீங்க, ஏனடா படுக்க வராங்களேன்னு கேட்டால் அம்மா எங்களுக்கு ஹாலிடேன்னு பதில் வருது. இவங்களுக்கு தான் ஹாலிடே. எனக்கு புதன்கிழமை விடிய 6 மணிக்கு நான் வேலைக்கு இறங்க வேணும். அதை சொன்னால் யார் கேட்க போகிறாங்க, வாங்கோ. இவங்களுக்கு 2 பேருக்கு செய்கிற ஹெல்த் ட்ரிங்கை 4 பேருக்கு செய்வோம். ஒரு பழுத்த மாம்பழம், அதுக்குள்ளே ஒரு வாழைப்பழம், நல்ல வெனிலா ஃப்ளேவரட் கிரேக் ஜோக்கட், ஒரு கொஞ்சம் பால், நல்லா ஐஸ் கட்டி போட்டு அடித்து நல்ல ஃபில்லிங்கான ஹெல்த்தி ட்ரிங்க் உண்டு, மேங்கோ ட்ரிங்க் ரெடி பண்ணிவிட்டு ஹோம் மேட் பேக்கர் கேட்டவை பேக்கரும் செய்து ஃப்ரைஸும் கேட்டு அதையும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி மேங்கோ ட்ரிங்கையும் வச்சாச்சு. 8:30 போல் எங்களோட சாப்பாட்டு மீஸில் இருந்து பார்த்தா நல்ல வடிவான சன்செட் தெரியும். சன்செட்டை பார்த்து கொண்டே சாப்பிடுவாங்க. எங்கேயாவது ஹாலிடே கூட்டி கொண்டு போனால் அந்த ஐட்டினரியில் சன்செட் சன்ரைஸ் டவுட் என்ன சொல்லுவாங்க, அம்மா அந்த 2 ஐட்டினரிலேருந்து தூக்குங்கோ, இந்த சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் இல்லாமல் எங்களுக்கு தேவையில்லைண்டு. டெய்லி அதையே பார்த்து அவங்களுக்கு அது மேலே என்ன சலிப்போடு நினச்சி கொண்டு அவைய சாப்பிட விட்டுட்டு நல்ல கட்டாக்கருவாடில் உரைப்பு போட்டு எனக்கு ஒரு கறி வச்சது. கட்டாக்கருவாடு இது காய வச்சதில்லை, அந்த நெருப்பு வைக்கையில் வாட்டின சுட்டதுன்னு சொல்லுவோம் தானே, அந்த கருவாடு எனக்கு மட்டக்கிழப்பிலிருந்து மாமியார் சாவகச்செடி வரைக்கும் கொண்டு வந்தால் சூப்பர் டேஸ்டான கருவாடு. வெங்காயம் நிறைய பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தூள் எல்லாம் போட்டு தாளிக்கிறதெல்லாம் போட்டு தாளித்து தூள் எல்லாம் போட்டு கத்திரிக்காயும் போட்டு நல்லா கத்திரிக்காய் அவிஞ்சதுக்கு பிறகு நல்ல பழப்புளி தேங்காய் பால் விட்டு கடைசியாக தான் இது வாட்டின கருவாடு தானே, உப்பில்லாத கருவாடு பிச்சு அதையும் போட்டு இறக்கிறதுக்கு முன்னுக்கு 2 முட்டை அடித்து அந்த கிரேவிக்குள்ள அப்படியே அசையாமல் கிண்டாமல் ஊற்றி விட்டால் அது ஒரு பாதி அவிஞ்சதும் அவியாமையும் வரும். புட்டோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 8:30 போல் நானும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க விளையாட போயிட்டாங்க. பிறகு மறுபடியும் வந்து முன்னுக்கு இருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் சட்டி பானையெல்லாம் எடுத்துடுறது. சம்மருக்கு இவங்க அடிக்கடி வந்தால் எனக்கு கழுவை காய வைக்கலாம் ஈஸியாண்டு 8:30 எல்லாரையும் அடிச்சிழுத்து உள்ளே போட்டுவிட்டு வெளியில் நின்று விளையாடினா மறுபடியும் சாப்பாடு வைப்பாங்க பசிக்குமென்றதுக்காக. பிடிச்சி உள்ளே விட்டுட்டு வெளியில் போனால் இந்த பூவில் வந்து தண்ணி எல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க. அது சப்பளிஞ்சு போய் கிடக்கு. புல் வெட்டுற ரோபோட்டின் கத்திக்குள்ள ஆப்பிட்டு அதெல்லாம் வெட்டி கொத்திருச்சு. சரி, அதுன்ற கதை முடிஞ்சிருந்து அதை தூக்கி கொண்டு வந்து வெளியில் போட்டுட்டு உண்டை 100 அடி உலாவென்று சொல்லுவாங்கல்ல,